ஹாய், திஸ் இஸ் ஷப்னா ஜெயின். இன்றைக்கி நாங்கள் ஸ்கூலில் மாணவருக்கு இடையில காணப்படுற லவ் அஃபேர்ஸ் அண்ட் அதை எப்படி நாங்கள் ஒழுங்கான முறையில் டீல் பண்ணுறதுன்ற விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நாங்கள் இந்த பாடசாலை லவ் அஃபேர்ஸை பார்க்க போனால் முன்ன காலத்துகளில் டீனேஜ் பிள்ளைகள் இருக்கிற கிளாஸஸ் தான் இந்த அஃபேர்ஸ் இருக்குது. பட் இப்போ நாங்கள் ப்ரெசன்ட்லி பார்க்க போனால் ப்ரைமரி செக்ஷன்லேருந்தே இந்த லவ் அஃபேர்ஸ் காணப்படுது. அப்போ இது ரெண்டு செக்ஷன், அதாவது ப்ரைமரி எஜுகேஷனில் உள்ளாக்கள் இந்த விஷயங்களை சொல்லி லவ் பண்ணுறதா சொல்கிறதும், டீனேஜ் பிள்ளைகள் இந்த லவ் அஃபேர்ஸில் ஈடுபடுறதும் ரெண்டு விஷயம். ப்ரைமரி செக்ஷனில் பிள்ளைகள் இந்த லவ் அஃபேர்ஸில் ஈடுபட்டால் அதை எங்களுக்கு சுமூகமாக தீர்த்து கொள்ளலாம், அதை பற்றியும் பேசுவோம். பட் டீனேஜில் இந்த லவ் அஃபேர்ஸில் ஈடுபடுற பிள்ளைகளை டீச்சர்ஸும் சரி பேரண்ட்ஸும் சரி சரியான முறையில் டீல் பண்ணாட்டி அந்த விஷயம் அந்த பிள்ளைகளோட முழு வாழ்க்கையுமே இல்லாமலாக்கக்கூடிய ஒரு ஆயுதமாக காணப்படுது. ஸோ இதை நாங்கள் சரியான முறையில் டீல் பண்ணணும். அது எப்படின்றத டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த டீனேஜ் வயசில் பெரும்பாலும் மாணவர்கள் இந்த ஹார்மோன் சேஞ்சஸுக்கு முகம் கொடுக்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் காணப்படுது. தண்ட உடலியல் மாற்றங்கள் நிறைய வரும், உளவியல் மாற்றங்கள் நிறைய வரும். இந்த சந்தர்ப்பங்களில் தான் இந்த லவ் அஃபேர்ஸும் ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கு முதலாவது காரணமாக இந்த ஹார்மோன் சேஞ்சஸ் காணப்படுது. ஸோ இது டோட்டலாகவே நேச்சுரலான ஒரு விஷயம் என்றதை நாங்கள் முதல்ல விளங்கணும். அதே மாதிரி தன்னை யாராவது பார்த்து கொண்டே இருக்கணும், கவனிச்சு கொண்டே இருக்கணும் என்று நினைக்கிற ஒரு வயசு இது. அதாவது அட்டென்ஷன் சீக்கிங்ன்றது இந்த வயசுல பீக்ல இருக்கும். ஸோ இதுவும் ஒரு காரணமாக இருக்கு. அதே மாதிரி இன்னொரு ரீசன் தான் தன்னை யாராவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்றாக்களை தேடி போற ஒரு நிலை காணப்படுது. இதனாலும் இந்த லவ் அஃபேர்ஸுக்குள்ள மாணவர்கள் அவசரமாக நுழையக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுது. அடுத்து ஃப்ரெண்ட் ஜோன். இப்போ மாணவர்கள் கேங்காக இருக்காங்கன்னு சொன்னால் அதில் ஒருத்தர் இந்த மாதிரி லவ் அஃபேர்ஸில் ஈடுபடுறாருந்தா தானும் அதில் ஈடுபடணும் என்ற எண்ணம். அதே மாதிரி சமூக ஊடகங்களோட தாக்கம், அதாவது இந்த சினிமாஸ்லேயும் சரி மற்ற சோஷியல் மீடியாக்கள்லையும் சரி பொதுவாக இந்த லவ்வை ஒரு அழகான பபிள்ஸ் தோன்றக்கூடிய விஷயமா தான் காட்டுவாங்க. ஸோ அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கறதுக்கு இந்த டீனேஜ் வயசுல மாணவர்களுக்கு விருப்பம் காணப்படும். ஸோ மற்ற விஷயங்கள் ஒன்றையுமே யோசிக்காம ஜஸ்ட் அதை தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் என்ற நோக்கத்துக்காகவும் இந்த மாணவர்கள் லவ் அஃபேர்ஸ்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுது. ஸோ இங்கே இந்த லவ் அஃபேர்ஸ்ல மாணவர்கள் ஈடுபடுவதற்காக நான் டிஸ்கஸ் பண்ணின இந்த ரீசன்ஸை கொஞ்சம் பார்ப்போம். முதலாவது நான் சொன்னேன் ஹார்மோன் சேஞ்ச். அதே மாதிரி ரெண்டாவது தான் கவனிக்கப்படணும் என்ற ஒரு ஆசை, அட்டென்ஷன் சீக்கிங்னு வச்சுக்கொள்ளலாம். மூணாவது தன்னை யாராவது புரிஞ்சிக்கணும், தன்னை ஃபுல்லாகவே எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாமல் புரிஞ்சிக்கிற ஒரு நபர் தேவை என்ற தேடல். நாலாவது ரீசன் நண்பர்களோட தாக்கம். அஞ்சாவது சமூக ஊடகங்களோட தாக்கம். அப்போ இந்த 5 ரீசனும் இயற்கையாக ஏற்படுறது, தான் தேடி போய் வாரதில்லை. நேச்சுரலாகவே எங்களுக்கு தேவையான விஷயங்கள் அண்ட் நேச்சுரலாக எங்கள் உடம்புல நடக்கிற விஷயங்களை கொண்டு தான் மாணவர்கள் இதை சூஸ் பண்றாங்க. அப்ப முற்று முழுதாக இந்த மாதிரி விஷயங்களை ஈடுபடுற, அதாவது லவ் அஃபேர்ஸ்ல ஈடுபடுற மாணவர்களை மட்டும் கோனர் பண்ணி அவங்கள பிளேம் பண்றது சரியா என்றதுதான் எனக்கு கேள்வி. ஒட்டுமொத்த விஷயத்தையும் அடிப்படையாக வச்சு நாங்க பாக்குற நேரம் புள்ள தேடுறது, அந்த நபர் தேடுறது ஒரு கனெக்ஷன், தண்ட உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நபரை தான் பிள்ளை தேடுது. அது லவரா தான் இருக்கணும்ன்ற எந்த அவசியம் இல்லை. ஸோ அந்த இடத்துக்கு ஒரு பேரண்டா ஒரு ஆசிரியரா எங்களுக்கு வர முடியுமாக இருந்தால் அந்த பிள்ளை வழி தவறி போற நிலையிலிருந்து அந்த பிள்ளைய எங்களுக்கு பாதுகாத்து கொள்ள முடியுமாக இருக்கு. இங்கே இன்னொரு விஷயத்த நான் ஞாபகப்படுத்திக் கொள்றேன். இந்த ஸ்கூல் அஃபேர்ஸை நான் நியாயப்படுத்தலை, பட் அது நேச்சுரலான ஒரு விஷயம், இயற்கையாக எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு விஷயம் என்றதை முதல்ல நாங்கள் புரிஞ்சுக்கணும்.
அப்பதான் எங்களுக்கு அதற்கு என்ன செய்யலாம் என்ற ஒரு முடிவுக்கு வரலாம். அப்படி இல்லாட்டி அந்த ஒரு விஷயத்தால அந்த மாணவன்ட முழு வாழ்க்கையையும் நாங்க இல்லாமலாக்குற வேலையை தான் செய்வோம். பொதுவாக பாடசாலையில இப்படி ஒரு லவ் அஃபேர்ல ஏண்ட பிள்ளை ஈடுபடுதுண்டா ஆஸ் அ பேரண்ட் முதல்ல நாங்க என்ன செய்வோம்? கோவப்படுறது, அடிக்கிறது, அவங்கள்ட்ட ஃபோன் இருந்தா அதை வாங்கி வைக்கிறது, அவங்க வெளியே அனுப்பாம வைக்கிறது, கிளாஸஸுக்கு அனுப்பாம விட்டுறது, ஏழுமெண்டா ஸ்கூலையும் நாங்க என்ன செய்வோம்? சேஞ்ச் பண்ணுவோம். அந்த பிள்ளையோட எல்லா விஷயங்களையும் நாங்க என்ன செய்வோம்? அந்த பிள்ளைய இதை சொல்லி லேபல் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன் தான் என்னது காணப்படுது. இதே நிலைமை தான் டீச்சர்ஸ்க்கும். பாடசாலையிலையும் இப்படி ஒரு புள்ள, அதாவது லவ் அஃபேர்ஸ்ல ஈடுபட்ட ஒரு புள்ள டீச்சர்ஸு கேள்விப்பட்டு விசாரணைக்கு வருதாக இருந்தால் அந்த பிள்ளைய நாங்க முடியுமான அளவுக்கு என்ன செய்வோம்? சைக்காலஜிக்கலி டவுன் பண்ற வேலையை தான் நாங்க செய்யறோம். பட் இதனால நிச்சயமாக அந்த பிள்ளை அதை விட்டு வெளியே வாரத்தை விட திரும்பவும் அந்த விஷயத்த டீப்பா செய்யக்கூடிய நிலைமை தான் காணப்படுது. பிள்ளை லவ் அஃபேர்ல ஈடுபடுதுன்ற விஷயம் பேரண்ட்ஸுக்கு கேள்விப்படுறேன்னு வச்சுக்கோங்க. அப்படி கேள்விப்பட்டா முதல்ல பேரண்ட்ஸ் அமைதியா இருங்க. உலகத்திலே இல்லாத ஒரு பெரிய தவற பிள்ளை செஞ்சிட்டதா கருதுறத முதல்ல நாங்க நிறுத்தணும். முதல்ல உங்களோட கோவத்தை நீங்க கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்கு பிறகுதான் பிள்ளையோட டீல் பண்றதை எங்களுக்கு பார்க்கலாம். ஸோ உங்களோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ணி பிள்ளைய உங்களோட கிட்ட எடுத்து டிஸ்கஸ் பண்ணுங்க. என்ன நடந்துச்சு, இது எவ்வளவு நாளா நடக்குது, இதால உங்களோட படிப்புக்கு பாதிப்பு இருக்கான்னு அந்த பிள்ளையோட சுமூகமான ஒரு கலந்துரையாடல ஈடுபடுங்க. நீங்க பேசுற அந்த டிஸ்கஷன் அது ஒரு விசாரணையாக இல்லாம ஒரு கலந்துரையாடலா இருந்தா அந்த பிள்ளை உங்கள்கிட்ட உண்மையாகவே என்ன நடந்துச்சு, என்ன நடந்து கொண்டு இருக்குது, அவங்க என்ன ஃபீல் பண்ணுவாங்க என்றத தாராளமா சொல்லும். எங்கட அந்த கோவத்தாலையும் எங்கட அந்த பனிஷ்மெண்டாலையும் தான் பிள்ளை உண்மையாவே பேரண்ட் கிட்ட என்ன நடந்தது, தான் என்ன ஃபீல் பண்றன்றத சொல்ல மறுக்கும். ஸோ நாங்க சரியா ஆஸ் அ பேரண்ட் நாங்க சரியா அவங்கள டீல் பண்ணா நிச்சயமாக அந்த அவங்க லவ் பண்ற அந்த எக்ஸண்ட பர்சனை விட உங்களை நம்பி உங்களோட அந்த பிள்ளை கனெக்ட் ஆகி நடந்த எல்லா விஷயத்தையும் உங்களோட டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலை உருவாகும். அதே மாதிரி ஆஸ் அ டீச்சர் ஸ்கூல்ல இப்படி ஒரு விஷயம் உங்களுக்கு கேள்விப்படுதுன்னா நீங்களும் உலகத்தில்லாத ஒரு பிள்ளை செஞ்சதா கருதாம அந்த பிள்ளைய அழகா எடுத்து உங்களுக்கு டீல் பண்ண இயலுமா இருந்தால் சரியான முறையில் அதை டீல் பண்ணுங்க. பிள்ளையோட ரிலாக்ஸா உட்கார வச்சு அவ ஒரு குற்றவாளி என்று ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்து அந்த டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ணாம ஒரு சுமூகமான டிஸ்கஷனை அதை ஸ்டார்ட் பண்ணி அது என்ன நடந்துச்சு, என்ன நடந்து கொண்டிருக்குது, அதால் என்ன பாதிப்புக்கு அந்த பிள்ளைக்கு ஏற்பட்டிருக்குன்றதை நீங்க சரியான முறையில இனம் காணணும். அப்படி உங்களுக்கு இதை செய்யலாட்டி ஒரு கவுன்சிலர் ரெஃபர் பண்ணி தயவு செஞ்சு அனுப்புங்க. ஏன்னு சொன்னா எங்கட வார்த்தை பிரயோகங்கள் எங்கட சின்னொரு மிஸ்டேக் அந்த பிள்ளையோட லைஃபையே இல்லாமல் ஆக்கிடும். நல்லா படிச்சு கொண்டு இருந்த பிள்ளை லவ் பண்ணிக்கொண்டே நல்லா படிச்சு கொண்டிருந்த பிள்ளை அது வந்து ஒரு டீச்சர் கிட்ட வந்து அதாவது பேரண்ட் கிட்ட அது கேள்விப்பட்டு அது விசாரிக்கப்பட்ட பிறகு முழுமையாக மார்க்ஸ் எல்லாம் ட்ராப் ஆகி ஓ லெவல் எல்லாம் ஃபெயில் ஆகி போற நிலைமைக்கும் ஆகி இருக்காங்க. ஸோ எங்கட விசாரணைகள் வந்து பிள்ளைய இன்னும் முன்னுக்கு கொண்டு வர ஒரு டிஸ்கஷனா தான் இருக்கணும். எங்கட ஒரு வார்த்தை பிரயோகத்தால எங்கட ஒரு தண்டனையால பிள்ளைகள் இருக்கிற நிலைமையிலிருந்து இன்னும் கீழே போயிடக்கூடாது. ஸோ அதுல கவனமாகத்தான் நாங்க எல்லா விஷயத்தையுமே பிள்ளைகளோட டீல் பண்றோம். ஏன்னு சொன்னா இது டீனேஜ் பிள்ளைகள். ஸோ அவங்களோட நாங்க டீல் பண்ற எல்லா விஷயத்தையும் மிச்சம் கவனமாக யோசிச்சு தான் நாங்க பேச வேண்டிய சிச்சுவேஷன்ல காணப்படுறோம். ஏன்னா எமோஷனலி அவங்க பீக்ல இருக்கிற சந்தர்ப்பங்கள். ஸோ நாங்க சொல்ற சின்ன ஒரு விஷயம் அவங்கள பிழையான முடிவுகளை எடுக்க வழி நடத்தும் என்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ இந்த ஒட்டுமொத்த டிஸ்கஷன்லையுமே நாங்க புரிஞ்சுக்க வேண்டியது முதலாவது விஷயம், ஸ்கூல் லைஃப்ல வார லவ் அஃபேர்ஸ் நேச்சுரலாக மாணவர்களுக்கு வாரது. ஸோ அந்த விஷயத்த நாங்க சரியாக புரிஞ்சிக்கணும். அதை நாங்க கட்டுப்பாட்டுக்குள்ள ஒரு பவுண்டரிக்குள்ள வச்சுக்கணும். ஆனா அந்த பவுண்டரிஸ் வந்து
டீச்சர்ஸ் அல்லது பேரண்ட்டும் அந்த சம்பந்தப்பட்ட பிள்ளையும் சேர்ந்து தான் அந்த எல்லைகளை அமைக்கணும். நாங்க தனியா எங்களுக்கு இஷ்டமான மாதிரி அந்த எல்லைகளை அமைச்சா அதை தாண்டி போறதுக்கு அந்த பிள்ளைக்கு மிச்ச நேரம் போகாது. ஸோ அந்த எல்லைகளை நீங்க போடுற நேரம் உங்களோட பிள்ளையோட அல்லது உங்களோட மாணவனோட டிஸ்கஸ் பண்ணி அந்த எல்லைகளை போடுங்க. நிச்சயமாக அது ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா பேரலா 2 பேரும் சேர்ந்து கதைச்சு எடுக்கிற முடிவுகள் நீண்ட கால முடிவுகளாக காணப்படும். ஸோ அப்படி இந்த விஷயத்த சரியான முறையில டீல் பண்ணுங்க. உங்களுக்கு அதை டீல் பண்ண இயலாட்டி கட்டாயம் ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப்பை நாடி அந்த பிள்ளைய அனுப்புங்க. ஏன்னா இதுல பிள்ளைகள் மிச்சம் டீப்பா இருக்கிறாங்க. ஸோ அதை சரியான முறையில நாங்க டீல் பண்ணணும் என்ற விஷயத்துல கவனமா இருங்க. பிள்ளைகளை நாங்க இன்னும் கீழே போட்டு அவங்கள இல்லாமக்க கூடாது. ஸோ அவங்களோட லைஃப் எங்களோட கையில தான் இருக்கு. இந்த மாதிரி விஷயங்களை டீல் பண்ற நேரம் கொஞ்சம் அதை கவனமாக பார்த்து நடந்து கொள்வோம். தேங்க்யூ ஸோ மச்.